எல்லோருக்கும் வணக்கம். கடந்த வார அமைச்சரவை நியமனத்தில் முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படவில்லை. ஏன் முஸ்லிம்களுக்கு ஒரு பதவியும் இல்லையா? முஸ்லிம்கள் அமைச்சு பதவிக்கு தகுதியானவர்கள் இல்லையா? முஸ்லிம்களின் நலன் சார்ந்து செயற்படுவதற்கு யார் இருக்கிறார்கள் போன்ற விமர்சனங்கள் எழப்பட்ட நிலையில தற்போது அந்த விமர்சனங்கள் எல்லாம் வெறும் சொப்பனூராகும் வகையில அனுர அரசு ஒரு விடயத்தை செய்திருக்கின்றது. அதாவது பிரதி சபாநாயகராக முஸ்லிம் ஒருவரை நியமித்திருக்கின்றது. முகமது ரிஸ்வி சாலி அவர்கள் பிரதி சபாநாயகராக இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது குறித்த முழுமையான தகவலை இந்த காணொலியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 10வது நாடாளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி முகமது ரிஸ்வி சாலி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவரது இந்த பெயரை அமைச்சர் நலிந்த ஜேதிச அவர் முன்மொழிய அமைச்சர் சரோஜா போல்ராஜ் வழிமொழிந்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு பார்த்தீங்கன்னா 10வது நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இதே சமயம் புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வெல நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆரம்ப காலங்களில் இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகராக பலர் பதவி வகித்திருக்கிறார்கள். அந்த வகையில் கௌரவ சேர் அல்ஃபர்ட் எஃபீரிஸ், கௌரவ எச்.எஸ். ஸ்மைல், கௌரவ ரீபி சுபசிங்க, கௌரவ ஆர்.எஸ். ஃபெல்ஃபொல, கௌரவ கியோ பெர்னாந்து, கௌரவ சேர் அல்ஃபர்ட் எஃபீரிஸ், கௌரவ சேர்லி ஹொரையா போன்றவர்கள் பாராளுமன்ற பிரதி சபாநாயகராக முன்னைய காலங்களில் பதவி வகித்திருக்கிறார்கள். முஸ்லிம் ஒருவர் பிரதி சபாநாயகராக நியமனம் பெற்றிருப்பது அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. விமர்சனத்திற்குள்ளாக இருந்த ஒரு விடயத்திற்கு தற்போது சரியான ஒரு பதில் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த பதில் எல்லோருக்குமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். தொடர்ச்சியாக ஜனாதிபதியின் நல்ல திட்டங்கள் நல்லபடியாக நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று அவர் செய்கின்ற நல்ல திட்டங்கள் அனைத்தும் நிறைவடைய வேண்டும். மக்களும் பூரண ஒத்துழைப்போடு அதற்கு ஆதரவு வழங்குவார்கள். தொடர்ச்சியாக ஜனாதிபதியின் பணி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவில் நானும் வாழ்த்துகிறேன். வருகை எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு முன்பதாக பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அவர்களுடைய வருகை இடம்பெறும். அதன் பின்னதாக பிரதமர் அவர்களுடைய வருகை இடம்பெறும். இந்த வருகையின் பின்னதாக ஜனாதிபதி அவர்களுடைய வருகை இடம்பெற்று ஜனாதிபதி அவர்கள் அக்ராசன உரையினையும் நிகழ்த்துவார்கள். விசேடமாக பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் குஷானி ரோகணத்தீர அவர்கள் சபாநாயகர் அவர்களையும் அத்தோடு பிரதமர் அவர்களையும் ஜனாதிபதி அவர்களையும் வரவேற்பார் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் அறிவித்தருகின்றோம். பாராளுமன்ற கட்டிடத்தின் பிரதான நுழைவாயிலின் படிக்கட்டுக்கு அருகிலே கௌரவ சபாநாயகர் கலாநிதி அசோக ரங்வெல் அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் குஷானி ரோகணத்தீர அவர்களினால் வரவேற்கப்படுவதை நீங்கள் காணுகின்றீர்கள். எந்தவிதமான வாகன பவனியுமின்றி எந்தவிதமான மரியாதை அணிவகுப்புகளும் இல்லாமல் மிக எளிமையான முறையிலே இலங்கை திருநாட்டினுடைய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் நாயகம் அவர்களினாலும் சபாநாயகரினாலும் வரவேற்கப்படுவதை நீங்கள் காணுகின்றீர்கள். இலங்கை திருநாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுடைய வருகை இப்பொழுது இடம்பெற்றது. படைக்கல சேவிதர், பிரதி படைக்கல சேவிதர் மற்றும் உதவி படைக்கல சேவிதர் ஆகியோர் முன்செல்ல கௌரவ சபாநாயகர் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோரினால் ஜனாதிபதி பாராளுமன்ற கட்டடத்துக்குள் அழைத்து செல்லப்படுவதை நீங்கள் காணுகின்றீர்கள். இன்றைய ஜனாதிபதியின் உரையில் இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனியொரு கட்சி நாட்டை ஆள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பொறுப்பு கோருவதாகவும் மக்களுக்கான பொறுப்பு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த தருணத்திலிருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் எனவும் நாங்கள் ஒரே நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதனை தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் இனவாத அரசியலுக்கு மீண்டும் எமது நாட்டில் இடமில்லை, எந்தவொரு மதவாதத்திற்கும் இடமில்லை. ஆனால் எமது நாட்டில் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை கட்டியெழுப்ப எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது என உறுதியளிக்கிறேன். அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் என்றால் நாடாளுமன்றத்தில் கூறப்படும் அனைத்தையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வலுவான அரசு சேவையின்றி நாடு ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது. வினைத்திறன் மிக்க அரசு சேவை மக்களின் நலனுக்காக செயற்படும் பொதுச்சேவை இந்த நாட்டில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என நாங்கள் நம்புகிறோம்.
அதற்காக அரசு ஊழியர்களிடமிருந்தே எமக்கு பலமான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக நான் கருதுகிறேன். ஒவ்வொரு பிரஜையும் அவரவர் மதம், கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்படக்கூடாது. அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம். சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. எனவே அனைவருக்கும் அச்சம் மற்றும் சந்தேகமில்லாத சுதந்திர ஜனநாயக அரசை உருவாக்குவது நமது பொறுப்பாகும். அதை நாங்கள் உருவாக்குவோம் என்பதனை உறுதியளிக்கிறோம். சட்டம் அமுல்படுத்தப்படுவதை மக்கள் உணர வேண்டும். சட்டத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை உடைத்தெறிவதே சமீப காலமாக நாட்டில் நடந்துள்ளது. சட்டம் ஒழுங்கு மீது பொதுமக்களின் நம்பிக்கை தகர்ந்துவிட்டது. இதற்கு பிறகு யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அனைவரும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். சட்டத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய குற்றச்செயல்களுடன் தொடர்பில் மேல விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். அதேவேளை குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். சர்ச்சைக்கு வழிவகுத்த குற்றங்கள், அதற்கு காரணமானவர்கள் அமுல்படுத்தப்பட்டு அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். சட்டத்தையும் நீதியையும் அனுமதிக்கும் ஒரு அரசு நமக்கு தேவை. சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் ஒப்பந்தம் எதிர்வரும் 23ஆம் திகதி கைச்சாத்திடப்பட முடியும். சர்வதேச நாணய நிதியத்துடன் முன்னோக்கி செல்லும் பயணத்தில் இது மிகவும் முக்கியமான படியாகும். பொருளாதாரம் மிகவும் நுணுக்கமாக வீழ்ச்சியடைய அனுமதிக்காமல் எல்லா பக்கங்களிலும் இருந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்துள்ளோம். இந்த பொருளாதாரம் தவறு செய்ய எங்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. எனவே ஒவ்வொரு நுட்பமான இடத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். புதிய பொருளாதார மூலோபாயத்தில் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்று அது 3 பகுதிகளை கொண்டது. முதலாவதாக, பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியில் விரைவான வளர்ச்சி மற்றும் விரிவாக்கம் அவசியம். அப்படியானால் அந்த பொருளாதாரத்தில் மக்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதே அந்த பொருளாதாரத்தின் அடுத்த பண்பு. மக்கள் ஒதுக்கப்பட்ட பொருளாதாரத்தால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. பொருளாதாரத்தின் ஒவ்வொரு செயல்முறையிலும் மக்கள் தங்கள் திறனை பொறுத்து பொருளாதாரத்தில் பங்கேற்பாளராக இருக்க வேண்டும். 3வது குணாதிசயம் என்னவென்றால், நாம் எவ்வளவுதான் தேசிய செல்வத்தை உருவாக்கினாலும் அந்த செல்வம் ஒரு சிலரின் கைகளில் குவிந்தால் அது அரசை நிலைப்படுத்தாது. பொருளாதார பலன்கள் நியாயமான முறையில் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் கொள்கை. எரிசக்தி சந்தை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும். இது மிகவும் உணர்ச்சிகரமான இடம். நிதி சந்தையும் அத்தகைய முக்கியமான இடம். இதன்படி அரச பங்காக அமுல்படுத்தப்பட வேண்டும். சிறிய சந்தைக்கு பதிலாக சந்தை ஒழுங்குபடுத்தப்படும். கூட்டுறவு வலையமைப்பை மீண்டும் பலப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். 4 மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைத்து $8 மில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. 5 வருடங்களுக்குள் தகவல் தொழில்நுட்பத்துறையுடன் தொடர்புடைய நிபுணர்களின் எண்ணிக்கையை 2 லட்சமாக உயர்த்த எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பத்துறையின் ஏற்றுமதி வருமானம் $5 பில்லியன் அதிகரிக்கப்பட உள்ளது. 10வது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இது முதலாவது நாள் இந்த அளவோடு நிறைவுக்கு வருகின்றது. இது உத்தியோகபூர்வமாக 10வது பாராளுமன்றம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கத்தினுடைய கொள்கை பிரகடனத்தை முன்வைத்திருந்தார். அக்ராசன உரையினையும் அவர் நிகழ்த்திருந்தார். விசேடமாக இந்த 10வது பாராளுமன்றமானது சர்வதேச ஊடகங்கள் உற்று பார்க்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருந்தது. காரணம், வடக்கு, கிழக்கு, மலையகம் என 3 பகுதிகளிலும் பெரும்பாலும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் வாக்களித்த தெரிவு செய்த ஒரு ஜனாதிபதியாக அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் விளங்குகின்றார்கள். ஆகவே இந்த இனமத வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒன்றாக இணைந்து கட்டியெழுப்புகின்ற ஒரு புதிய இலங்கை திருநாட்டையே அனைவரும் விரும்புகின்றார்கள். ஆகவே அதற்கேற்ற வகையிலே இனி வருகின்ற நாட்கள் சுபிட்சமாக அமைய வேண்டும் என்று நாங்களும் இலங்கை மக்கள் சார்பாக தேசிய அலைவரிசையின் ஊடாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம்.